ஹலோ ஆல், வெல்கம் டு ஹனீஸ் வாய்ஸ் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரொம்ப நாள் கழித்து ஒரு குட்டி vlog தான் பார்க்க போகிறோம். ஸோ சண்டே அதுவுமா நானும் என் ஹஸ்பண்டும் பைக் எடுத்துகிட்டு எங்கே போனோன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீடு பக்கத்தில் இருக்க மாடம்பாக்கம் அப்படின்ற ஒரு லொக்கேஷனில் வந்து பார்த்திங்கன்னா தேனுபுரீஸ்வரர் அப்படின்ற ஒரு சிவன் கோவில் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. ஆக்சுவலாக இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா 1000 வருஷத்து ரொம்பவே வந்து பழமையான கோவில் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா சோழர் காலத்தில் வந்து கட்டப்பட்ட கோவில் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. இந்த கோவில் வந்து ரீசெண்டாக தான் வந்து கும்பாபிஷேகம் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா பங்குனி மாதத்துக்கான தெப்பல் திருவிழா தான் நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ அதுக்காக தான் நானும் என் ஹஸ்பண்டும் கிளம்பியிருந்தோம். டே 1 வந்து பார்த்துருந்தீங்கன்னா விநாயகருடைய தெப்பல் திருவிழா தான். ஸோ அதுக்காக தான் வந்து அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து போயிருந்தது. ஸோ அங்கே எல்லாமே வந்து பார்த்துட்டு உள்ளே சாமி பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் உள்ளே போயிருந்தோம். உள்ளே போனால் பயங்கர கூட்டம். அதுவும் இல்லாமல் சண்டே அப்படின்றதுனால எவ்ரி சண்டே வந்து பார்த்திங்கன்னா சரபேஸ்வரருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவிலில் வந்து ரொம்பவே விசேஷம். ஸோ அதுக்காகவும் வந்து நல்ல கூட்டம் இருந்தது. சரி உள்ளே மூலவர் பார்க்க முடியாது அப்படின்றதுனால அங்கேயே வந்து கோவில் சுற்றி உட்காந்துட்டு இருந்தோம். ஸோ அங்கே போனால் பரதநாட்டியம் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் அங்கே உட்காந்து கொஞ்ச நேரம் வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆக்சுவலி அப்போவே வந்து பார்த்திங்கன்னா டைம் வந்து 9:30. ஸோ இதுக்கப்புறம் எங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டுக்கு போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு நாங்கள் வீட்டுக்கு போயிட்டு வந்த கேப்பில் தெப்பலே வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விநாயகர் வந்து வீதி உலா வந்துட்டு இருந்தார். ஸோ அது வந்து நாங்கள் பார்த்துட்டு திரும்ப ரிட்டன் வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ டே 2 வந்து பார்த்துருந்தீங்கன்னா முருகருடைய தெப்பல் திருவிழா தான். ஸோ அது பார்க்குற பாக்கியம் வந்து எங்களுக்கு கிடச்சிருந்தது. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெப்பல் பார்க்காம விட்டது ரொம்பவே வந்து கஷ்டமாக இருந்தது. என்னடா அவ்வளோ தூரம் போயிட்டு தெப்பல் பார்க்காம நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதுக்கு எல்லாமே சேர்த்து வச்சு செகண்ட் டே வந்து பார்த்திங்கன்னா முருகர் வந்து எனக்கு பயங்கரமாக வந்து சந்தோஷத்தை கொடுத்துட்டாரு. அவ்வளோ கூட்டத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா நான் கரெக்டாக போன டைமில் முருகர் கரெக்டாக வெளியில் வந்தார். ஸோ அவருடைய பாதம் வந்து தொட்டு கும்பிடுற அளவுக்கு எனக்கு வந்து பாக்கியம் கிடச்சிது. ஸோ எனக்கு ரொம்பவே வந்து மனநிறைவாகவும் சந்தோஷமாகவும் இருந்தது எனக்கு. அரோகரா அரோகரா அரோகரா. ஸோ நெக்ஸ்ட்
வந்து பார்த்திங்கன்னா டே த்ரீ வந்து பார்த்துருந்தீங்கன்னா சிவன் வந்து திருக்கல்யாணம் முடிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா தெப்பல் ஊர்வலம் வந்து வருவார். ஸோ அது வந்து என்னோட இன்னொரு வீடியோவில் நான் கண்டிப்பாக வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு ஹனி ஸ்வீட்ஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Until then, bye bye.